வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் பசி என்ற தலைப்பில் ஒரு சமுதாயம் சிந்தனை சார்ந்த ஒரு கவிதை. வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். பசி பத்தும் பறக்கும் எல்லாம் மறக்கும். பசி பத்தும் பறக்கும் எல்லாம் மறக்கும். ஏழைகளின் வயிற்றை எரிமலையாய் எரிக்கும். ஏழைகளின் வயிற்றை எரிமலையாய் எரிக்கும். பணம் படைத்தவன் வயிறு பணம் பணம் என்று எரியும். பணம் படைத்தவன் வயிறு பணம் பணம் என்று எரியும். அரசியல்வாதிகளுக்கோ பதவி பதவி என்று எரியும். அரசியல்வாதிகளுக்கோ பதவி பதவி என்று எரியும். நடிகர் நடிகைகளுக்கோ புகழ் புகழ் என்று போதையில் எரியும். அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு கையூட்டு என்று கதறும். அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு கையூட்டு என்று கதறும். பத்திரிகைக்காரர்களுக்கும் ஊடகத்துறையினருக்கும் செய்தி செய்தி என்று பொய்யாய் பெரும் ஏப்பம் விடும். பத்திரிகைக்காரர்களுக்கும் ஊடகத்துறையினருக்கும் செய்தி செய்தி என்று பொய்யாய் பெரும் ஏப்பம் விடும். வழக்காடுபவர்களுக்கோ பொய்வாதத்தில் வாந்தியாய் வரும். உழவர்களுக்கோ உழுது ஏமாற்றமும் நட்டமும் நல்லா எரியும். உழவர்களுக்கோ உழுது ஏமாற்றமும் நட்டமும் நல்லா எரியும். கல்வி வியாபாரிகளுக்கோ ஆ முதல் அக்கு வரை கட்டணம் கட்டணம் என்று கட்டளை போடும். கல்வி வியாபாரிகளுக்கோ ஆ முதல் அக்கு வரை கட்டணம் கட்டணம் என்று கட்டளை போடும். பத்தும் பறக்கும் பார்த்தீர்களா, பத்தும் பறக்கும் பார்த்தீர்களா. 11ஆக ஒரு பசி. பேராபத்தான பசி அது, மருத்துவர்களின் பசி. பேராபத்தான பசி அது, மருத்துவர்களின் பசி. மருந்துக்கு கூட மனம் இல்லாமல் பணத்தை மட்டும் எண்ணும் பசி. மருந்துக்கு கூட மனம் இல்லாமல் பணத்தை மட்டும் எண்ணும் பசி. கவிஞனின் பசி மட்டும்தான் கடமையை செய்யும் காதலையும் பேசும். கடமையை செய்யும் காதலையும் பேசும். கயமைகளை கைவாள் கவிதைகளில் கலங்க வைக்கும். கவிஞனின் பசி மட்டும்தான் கடமையை செய்யும் காதலையும் பேசும். கயமைகளை கைவாள் கவிதைகளில் கலங்க வைக்கும். கடமை தவறியவர்களையும் கண்ணியம் குறைந்தவர்களையும் தீவார்த்தைகளால் திரை போட்டு காட்டும். கடமை தவறியவர்களையும் கண்ணியம் குறைந்தவர்களையும் தீவார்த்தைகளில் திரை போட்டு காட்டும். மனித மாண்புக்கு வெளிச்சம் காட்டும். பசியறிந்து பந்தி போடுங்கள். முந்திக்கொண்டு மூக்கு அறுபட்டு நிற்காதீர்கள். முத்தாக பேசி நம்மை சொத்தையாக மாற்றியவர்களை முகத்திரை கிழித்து மூச்சிறைக்க செய்யுங்கள். பசி என்றால் என்னவென்று பாடம் புகட்டுங்கள். பதவிக்கும் பணத்துக்கும் பசி என்றால் பாமரர்கள்தான் பலியா? பதவிக்கும் பணத்துக்கும் பசி என்றால் பாமரர்கள்தான் பலியா? மதப்பேய்க்கு பசி என்றால் மனிதம் பலியா? பேராசை பிடித்தவர்களின் பேராசை பசிக்கு நாம் ஏன் ஆக வேண்டும் பலியா? பேராசை பிடித்தவர்களின் பேராசை பசிக்கு நாம் ஏன் ஆக வேண்டும் பலியா? இனியாது அவர்களை ஆக்க வேண்டும் வயிற்று பசிக்கு பலியாய். நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.